நம்பிக்கையும் தாழ்ச்சியும் நல்ல மனிதர்களையும் நல்ல மனங்களையும் சம்பாதிக்க உதவும். 1979 வருஷம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இஸ்ரோவிலே மிஷன் டைரக்டராக, ப்ராஜெக்ட் டைரக்டராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த முதல் தோல்வி, ராக்கெட்டை ஆர்பிட்டில் நிலைநிறுத்துவதற்காக 20 கோடி செலவழித்திருக்கிறார்கள். ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் அந்த ராக்கெட்டை வங்காளதேச விரிகுடாவிலே போட்டுவிட்டார். மிஷன் ஃபெயிலியர். நிருபர்கள் எல்லாருமே அவரை கேள்வி கேட்கிறார்கள், 20 கோடியை கொண்டு போய் கடல்ல போட்டிருக்கிறீங்களே, இது சரியா என்று. அப்பொழுது அவருக்கு சிஇஓவாக இருக்கக்கூடியவர் சதீஷ் தவான் என்பவர் அந்த தவறை எல்லாம், அந்த பழியை எல்லாம் தன்மேல் போட்டுக்கொண்டார். இந்த தவறுக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் காரணம், எனவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்னும் ஒரு சில வருடங்களிலே நாங்கள் இதையெல்லாம் சரி செய்து சேட்டலைட்டை நாங்கள் அனுப்பிவிடுகிறோம் என்று சொல்லி வாக்குறுதியும் கொடுத்தார். அந்த 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் மற்ற விஞ்ஞானிகளோடு சேர்ந்து கடினமாக ஏபிஜே அப்துல் கலாம் உழைத்தார். இந்த முறை எந்த விதமான தவறும் நிகழாதபடி பார்த்து கொண்டார். சரியாக சேட்டலைட்டை அவர்கள் விண்ணை நோக்கி செலுத்தினார்கள். ப்ராஜெக்ட் சக்சஸ். இந்த முறை சதீஷ் தவான் நிருபர்களை நீ போய் சந்தி, இந்த வெற்றியை நீங்கள் அனைவரும் கொண்டாடுங்கள் என்று சொல்லி அவர் ஓரமாக ஒதுக்கிவிட்டார்கள். தோல்வி வந்தவுடன் தான் ஏற்றுக்கொள்வதும், வெற்றி வந்ததும் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதும் தான் உண்மையான தலைமை பண்பு. தாழ்ச்சியும் நம்பிக்கையும் நல்ல மனங்களையும் நல்ல மனிதர்களையும் சம்பாதிப்பதற்கு உதவும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகத்திலே 100 தலைவர்களை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். தன்னிடம் பணியாற்றக்கூடிய ஒரு சக ஊழியர் நோயிற்று இருக்கிறார் என்று கேள்விப்பட்டவர் யூதர்களுடைய மூப்பர்களை முதலாவதாக இயேசுவிடம் அனுப்புகிறார். இயேசு யார், எப்படிப்பட்டவர், இவரால் மட்டும்தான் தனது ஊழியரை குணமாக்க முடியும் என்று அறிந்தவராக, நம்பிக்கை கொண்டவராக யூதர்களுடைய மூப்பர்களை முதலாவதாக அனுப்புகிறார். இயேசுவும் அவரை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அவருடைய வீட்டிற்கு வர தயாராகிறார். இயேசு சற்று தூரத்திலே வருகிறார் என்று தெரிந்தவுடன் இன்னும் சில பணியாளர்களை அனுப்பி, இதோ உங்களை நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை, என்னுடைய வீட்டிற்குள் வருவதற்கு நான் தகுதியற்றவர், ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், என்னுடைய ஊழியர் குணமடைவான் என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கின்றார். அதே சமயத்திலே நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றார். இந்த நம்பிக்கையும் தாழ்ச்சியும் இயேசுடைய இதயத்திலே இடம் பிடிக்க ஒரு காரணமாக அமைந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். பணத்தை சம்பாதிக்கிறோம், புகழை சம்பாதிக்கிறோம், சொத்துக்களை வாங்கி குவிக்கிறோம், செல்வங்களை சேர்த்து வைக்கிறோம். ஆனால் நமக்கென்று நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், நல்ல மனங்கள் நமக்கென்று இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளிலே இந்த 101 தலைவர் எவ்வாறு நம்பிக்கையினாலும் தாழ்ச்சியினாலும் இயேசுடைய இதயத்திலே இடம் பிடித்தாலும், அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையினாலும் தாழ்ச்சியினாலும் மற்ற மனங்களிலே இடத்தை பிடிப்போம். மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவாக சம்பாதித்துக் கொள்வோம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.